ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நுரையீரல் கடலப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் ஒரு நுரையீரல் எடுத்திருக்கேன், அதுக்கு இந்த அளவு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நுரையீரலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் நான் 1½ டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நுரையீரல் நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அது வத்துற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது, ஏன்னா நம்ம கிரேவியாக பண்ண போகிறோம், அதனால. இப்போ லைட்டாக தண்ணி வற்றினதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்திங்கன்னா சுவையான நுரையீரல் கடலைப்பருப்பு கூட்டு தயார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.